Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 25th February market எப்படி முடிஞ்சிருக்கு, 27th February மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்கு, எப்படி எல்லாம் என்ன லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 எடுத்து வச்சிருக்கேன். நிஃப்டி 50 பாருங்க கரெக்டா அந்த டவுன் ட்ரெண்டோட சேனல்ல சப்போர்ட்ல தான் வந்து அன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. நேத்து இங்க இருந்து இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் ஆனாலும் இங்க வந்துட்டு இப்படி ரீட்ரேஸ் ஆயிட்டு கூட ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நாளைக்கே இது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே கண்டினியூஸாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபால் ஆனால் 21,800 தான் அதோட நெக்ஸ்ட்டு லெவலாக இருக்கும், சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ நிஃப்டி வீக்காக தான் இருக்குது, கவனமாகவே இருங்க. நிஃப்டி பேங்க்கும் பாருங்கள், நம்ம சொன்னோம் அந்த ஹெட் அண்ட் ஃபோர் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அந்த இதில் தான் இருக்குது. இதுக்கு இந்த சப்போர்ட்டை நோக்கி கண்டினியூஸாக ஃபாலோ ஆகத்தான் செய்யும். நிஃப்டி மிட் கேப் பாருங்க கரெக்டாக அந்த டவுன் ட்ரெண்டோட இதில் சேனலில் இங்கே வந்துட்டு இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுது. இங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு அகெயின் இந்த சப்போர்ட்டை நோக்கி கண்டினியூஸாக ஃபால் ஆகும். ஸோ வீக்காக தான் இருக்குது நிஃப்டி மிட் கேப்ஸ். நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பாருங்கள் கரெக்டாக இங்கே ரீட்ரேஸ் ஆகிட்டு இங்கே ஃபால் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த இப்போ ப்ரீவியஸ் லோவை இது பண்ணுற கிராஸ் பண்ணல, ப்ரீவியஸ் லோவை ட்ரேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகுமா இல்லை இதையும் கட் பண்ணி கீழே ஃபால் ஆகுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பாசிட்டிவாக செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்லாமே வந்து வீக்காக தான் இருந்துச்சு. மீடியா ஆட்டோ ஒரு 0.51%, எஃப்எம்சிஜி ஒரு 0.32%, மீடியா ஒரு 0.84%. இதுதான் வந்து பாசிட்டிவாக முடிஞ்ச செக்டர். மீதி எல்லாமே நெகட்டிவாக முடிஞ்ச செக்டர் தான். இதில் வந்து அதிகமாக ஃபால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் 1.54% ஃபால் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் 1.22% ஃபால் ஆகிருக்கு. ரியாலிட்டி வந்து ஒரு 1.31% ஃபால் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபால் ஆன செக்டர்ஸ். ரொம்ப கம்மியாக ஃபால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் 0.09% தான் ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து 0.03% ஃபால் ஆகிருக்கு. இதில் வந்து ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஒரு 0.5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஃபார்மா ஒரு 0.69% ஃபால் ஆகிருக்கு. ப்ரைவேட் பேங்க் வந்து ஒரு 0.02%, அதாவது ப்ரைவேட் பேங்க் வந்து ஒரு ப்ரீவியஸ் லோவில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன மைல்டு நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். எனர்ஜி வந்து ஒரு 0.71% ஃபால் ஆகிருக்கு. ஸோ எல்லா செக்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாகவும் வீக்காகவும் தான் இருக்குது, எதுலேயுமே ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ கவனமாக இருங்க, இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸ்டாக்கு வந்து நீங்கள் எடுக்கணும், நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டாக் பேஸ்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எதுவும் ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஏன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வீக்காக இருக்கிறதால எதுவும் ஸ்டாக்ஸும் வந்து பாசிட்டிவாக பெருசாக போகிற மாதிரி தெரியல. அதனால நான் எந்த ஸ்டாக்ஸும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.